ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் வெண்ணிலா விஜய் கிட்ட கேள்வியே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அதனால தான் மறுபடியும் இந்த வீடியோ போடுறேன். லைஃப் ஃபுல்லாக நானாக இருந்தால் காத்திருப்பேன், முன்னால் 1 வருஷம் காத்திருக்க முடியாதா, வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு அவ்வளோ நம்பிக்கையும் அவ்வளோ உயிரையும் வச்சு இந்த விஜயை விட்டுட்டு ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் இவ போனால், விஜயோட சித்தப்பாவே மிரட்டட்டும், இல்லை கொலை செய்துருன்னு கூட மிரட்டட்டும், விஜய்க்கு சொல்லியிருக்கலாமே, இல்லை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே உங்கள் சித்தப்பா இப்படி கேட்குறாருன்னு. அதை விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடிட்டு, இவளோட துரதிருஷ்டம் இவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அதை விட்டுட்டு உன்னால தான் எங்கள் அப்பா அம்மாவை இழந்துட்டு நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நேரத்துலையும் விஜய் இதுக்கு காரணம் இல்லை. ஏன்னா விஜய்னால இவளால் பாதித்து இவளை தேடி 1 வருஷம் ஒரு சுய மனிதனாக இல்லாமல் இருந்திருக்கிறாரு. காவேரி கல்யாணம் பண்ண பிறகு தான் சுய மனிதனாகவே இவர் இருக்கிறாரு. விஜய் அன்பு பாசம் எல்லாத்துக்குமே அடிக்ட் ஆனார். அதுக்கு முன்னாடி இவர் ஒரு வெறித்தனமாக தான் இருந்தார். ஆனால் வெண்ணிலா இந்த அளவுக்கு பேசுகிறான். ஆனால் வேனில் போகும்போது நம்ம விஜய் கேட்குறாரு, இவன் என் காவேரி பேசாத, அவள் என் ஒய்ஃபு, அவள் காவேரி, அவளை அப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்கிறது. இந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்தது. எத்தனை ராகினி வந்தாலும் சரி, எத்தனை வெண்ணிலா வந்தாலும் சரி, எங்கள் வீக்காவோட உண்மையான காதலை நீங்கள் உடைக்க முடியாதுமா. அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.